ஈரம் இன்னும் ஒட்டி இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் சண்டை. அமெரிக்காவினுடைய விமானங்கள் வெடிகுண்டுகளை ஏற்றிக்கொண்டு வானத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. எந்த நேரத்திலும் அந்த அலுமினிய பறவைகள் அணுகுண்டு முட்டைகளை ஜப்பானில் இட முடியும். இப்போது ஒரு செய்தி போகிறது ஜப்பானுக்கு, சரண்டர் ஆகிறீர்களா இல்லையா? ஜப்பானுக்கு செய்தி. ஜப்பான் அந்த கடிதத்தை எடுக்கிறது, வாசிக்கிறது. ஜப்பானிய மேலிடம் முடிவு செய்கிறது, உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம், வில் கன்சிடர் ங்கிற தொனியில் அவங்களுக்கு இப்போ ஆங்கிலம் தெரியாது. இப்போ தொழில்நுட்பம் வந்த பிறகு கொஞ்சம் ஆங்கிலத்தில் அவர்களும் முன்னெடுக்கிறார்கள். ஆங்கிலம் அவ்வளவு தெரியாது அவங்களுக்கு. ஜப்பானில் கொடுக்குறாங்க பதில், மோஹு சட்சு. இந்த மோஹு சட்சு என்ற இரண்டு சொற்களுக்கு என்ன பொருள் என்றால், உங்கள் கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று பொருள். மொழிபெயர்த்தவர்கள் உங்கள் கோரிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த நிராகரிக்கிறோம் என்ற சொல் எப்போது அமெரிக்காவின் காதில் விழுந்ததோ, விளக்கும் குண்டுகள் எரிந்தது. ஹிரோஷிமா பற்றி எழுதியிருக்கேன். ஹிரோஷிமா நான் போனேன். ஜப்பானுக்கு போனா ஹிரோஷிமா பார்த்துட்டு வரணும். டோக்கியோ வளர்ந்த நகரம், அழிவிலிருந்து மீண்ட நகரத்தை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பீனிக்ஸ் பறவை என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அது ஒரு புராண பறவை. எரிந்து சாம்பலிலிருந்து மீண்டும் சரகடித்து பறந்து வரும் என்பது ஒரு தொன்மம். அது மெய்யா பொய்யா என்பது வேறு விஷயம். அது ஒரு தொன்மம். இந்த தொன்மத்துக்கு உண்மை ஒன்று வேண்டுமென்றால் அது ஹிரோஷிமா. சுத்தமாக எரிக்கப்பட்ட பூமி. அதாவது தீப்பிடித்து எரிகிறது, வீடு எரிகிறது, பூங்கா எரிகிறது, மரங்கள் எரிகின்றன, பள்ளிக்கூடங்கள் எரிகின்றன, சாலைகளின் மரங்கள் தீப்பிடிக்கின்றன. ஓடி ஓடி போய் அந்த நதிக்கு ஓடுகிறார்கள், நதியில் குளித்து விடலாம் என்று. நதிக்கரையில் குதிக்கிறவர்களுக்காக கூட்டம், இன்னொரு பெருங்கூட்டம் இருக்கு. இப்படி எரிந்து போன ஒரு நகரத்தை மூல விசாரம் என்னவென்றால் ஒரு மொழிபெயர்ப்பு. ஒரு மொழிபெயர்ப்பு தான் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறது. இரண்டாம் உலகப் போருக்கு காரணமே ஒரு மொழிபெயர்ப்பு என்று நீங்கள் கருதினால், மொழிபெயர்ப்பினுடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மொழிபெயர்ப்பு மட்டும் இல்லை என்றால் பல பேர் தமிழ்நாட்டில் இது தங்கள் சொத்து என்று பலவற்றை உறுதி செய்து கொண்டு போயிருப்பார்கள். நான் ரொம்ப நாட்களுக்கு முன்பு ஒரு மொழிபெயர்ப்பை படித்தேன். தமிழ்நாட்டின் ஒரு மூத்த கவிஞர், அவர் பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை, ஏனென்றால் எனக்கு பிடித்தமான கவிஞர். அவர் எழுதியிருந்தார், ஒருவன் பக்கத்து ஊரில் சென்று ஒருத்தியை காதலிக்கிறான். அடிக்கடி அவளை சென்று சந்திக்க முடியவில்லை. ஊர் கட்டுப்பாடு தடுக்கிறது. பகலில் செல்ல முடியவில்லை, இரவில் செல்கிறான். இரவில் சென்றால் ஊர் உறங்கிய பிறகு செல்கிறான். ஆறு உறங்கிவிட்டது, காடு உறங்கிவிட்டது, ஊர் உறங்கிவிட்டது, நட்சத்திரங்களை காவலுக்கு வைத்துவிட்டு நிலா கூட உறங்கிவிட்டது, இலைகளுக்கு மத்தியில் காற்று உறங்கிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் மெல்ல எட்டு வைத்து அந்த ஊருக்குள்ளே போகிறான். ஊர் உறங்கி இருக்கிறது, அரவம் இல்லை. சென்று அவள் வீட்டு சாளரத்தை தட்டி, வெளியே வா, உன் திருமுகம் பார்த்து போகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று போகிறான். போகிற போது ஒரு நாய் குரைக்கிறது. இந்த நாய் குரைத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு உளவியல் காரியம், நாயை நீங்கள் மதிக்க கூடாது. நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, என்னை இவன் பொருட்படுத்த தொடங்கிவிட்டான்னு நாய்க்கு ஒரு ஆக்ரோஷம் வரும் பாருங்க. என்னை இவன் பொருட்படுத்துகிறான், எனக்கு இவன் பயந்து விட்டான்,
இவன் திரும்பி பார்த்தான், 2 நாய் சேர்ந்தது. இன்னும் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சான், 4 நாய் சேர்ந்தது. இன்னும் கொஞ்சம் விரைவாக ஓடினான், 6 நாய்கள் சேர்ந்தன. இவன் ஓடுறான், நாய்கள் துரத்துது. கீழே குனிஞ்சு ஒரு கல்லு, அதை எடுத்து எரிய பார்க்கிறான். அந்த கல்லு பூமியோடு புதைந்து இருக்கிறது, எடுக்க வரல. இப்ப எழுதுறான் கவிஞன், என்னடா இது வேடிக்கையான ஊர், இந்த ஊரில் நாய்களை அவிழ்த்து விட்டு விட்டு கல்லை கட்டி போட்டு இருக்கிறார்கள். இந்த கவிதையை படித்து விட்டு அந்த கவிஞரை அழைத்து, ஐயா, எப்படித்தான் இந்த கற்பனை பிறந்தது உங்களுக்கு, ரொம்ப பிரமாதம், இது உங்களை வாழ்த்துகிறேன்னு சொல்லி வச்சுட்டேன். அறியாத வயசுல பின்னால பாரசீக பெருங்கவியர்கள் என்ற நூலை படித்தேன். அதில் இமாம் சாதி நூலை கவிதைகளுக்குள்ள உள்ள போறேன். அதுல நிஜாமி இருக்குது, நிஜாமி, ஃபிர்தௌசி எல்லாம். அதுல இமாம் சாதி கவிதைக்குள்ள போனா அந்த அரபி கவிதைக்குள்ள இருக்கு இதே கவிதை. இதே கவிதை இங்கே நாய்களை அவிழ்த்து விட்டு விட்டு கற்களை கட்டி போட்டு இருக்கிறார்கள் என்கிற கவிதை. அதை அப்படியே எடுத்து பெயர் சொல்லாமல் இவர் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த மொழிபெயர்ப்பு மட்டும் தெரியவில்லை என்றால் என் மரியாதையை நான் தவறாக கொடுத்து கொண்டே இருந்திருப்பேன். என் மரியாதை இடம் மாறியதற்கு காரணமே மொழிபெயர்ப்பு தான். நான் எப்படி முளைத்தேன் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? என்னை முளைக்க வைத்தது வாசிப்பதன் ருசியை காட்டியது, சொற்களின் சுவையை காட்டியது, வாக்கியத்தின் நறுமணத்தை சொல்லியது. ஒரு மொழிபெயர்ப்பு நூல் என்றால் நீங்கள் திகைத்து போய்விடுவீர்கள். இதுவரை நான் மனப்பாடம் செய்தவர்கள் ஒருவர் நம்முடைய சங்கர சரவணன், அவருக்கு தெரியும், இந்திரனுக்கு தெரியும், இதுவரை நான் படித்தவர்களுக்கு தெரியும் நான் சொல்வது உண்மைக்கு பிறக்கிற குழந்தை என்று. நான் 11 வயதில் என் தாத்தாவின் ஊருக்கு விடுமுறைக்கு செல்லுகிறேன். கரட்டுப்பட்டி என்ற மிகச்சிறிய ஊர், எண்ணி 40 வீடுகள். அந்த வீடில் அந்த 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 ஊரில் வீட்டு தாழ்வாரம் போட்ட வீடு எங்கள் வீடு மட்டும்தான். அந்த தாழ்வாரத்தில் ஒரு நூல் மடித்து வைக்கப்பட்டிருந்தது. தூக்கம் வராதனால் அது என்ன நூல் என்று எடுத்து பிரித்தேன். பிரித்து விட்டு படிக்க ஆரம்பித்தேன். 2ஆம் பக்கத்திலேயே நான் அமிழ்ந்து போனேன். 3ஆம் பக்கத்தில் தொலைந்து போனேன். 4ஆம் பக்கத்தில் இதை முடிக்காமல் தூங்கிவிடக் கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன். ஒரு லாந்தர், அந்த லாந்தர் ஏற்கனவே கருத்து விட்டதால் அணைக்கப்பட்டிருந்த லாந்தர், அந்த லாந்தரை கொளுத்தினேன். வீடு முழுக்க எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த லாந்தரை கொளுத்தி விட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக லாந்தர் இருள் கட்டி கொண்டே வருகிறது. என் நெஞ்சம் வெளிச்சம் கட்டி கொண்டே வருகிறது. லாந்தர் இருள இருள என் மனதில் ஒரு தூய வெளிச்சம், என் மனதில் ஒரு வாசக வெளிச்சம், என் மனதில் ஒரு தமிழ் ஒளி பரவிக்கொண்டே வருவதாக நான் பார்க்கிறேன். அந்த நாவலுக்குள் வருகிற ஜான் வல்ஜான் என்ற ஒரு பாத்திரம் எனக்கு பக்கத்திலேயே பயணப்படுவதாக, அல்லது அந்த பாத்திரத்திற்கு பக்கத்திலேயே நான் பயணப்படுவதாக துடித்து துடித்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன். விடிந்தது, நாவல் முடிந்தது. அன்றுதான் என் வாழ்க்கையே விடிந்தது என்று நான் உணர்கிறேன். நண்பர்களே, அந்த நூல் ஏழை படும் பாடு என்ற பெயர் கொண்டது. அந்த நூலை மொழிபெயர்த்தவர் கவி யோகி சுத்தானந்த பாரதியார். அந்த நூலின் பிரெஞ்சு மூலம் லே மிசரபிள். அந்த நூலின் ஆசிரியர் விக்டர் ஹியூகோ. எனக்கு வயது 11. அதன் பிறகுதான் நான் நூலகத்தில் கூடு கட்டும் பறவையானேன். இந்த நூல் கொடுத்த ருசி இவ்வளவு இருக்கிறதா? ஒரு சாக்கடைக்குள் நடந்து போவான், பாதாள சாக்கடையின் உள்ளே அந்த ஜான் வல்ஜான் என்ற பாத்திரம். அவன் உள்ளே போகும்போது தன் மூக்கை பிடித்து கொண்டு நடந்து போவான். நான் என் மூக்கை பிடிக்காமலே
சாக்கடையின் நிடி அந்த இரவில் எனக்குள் அடித்ததை இப்போதும் கூட என் நாசி உணர்கிறது. இதுதான் மொழிபெயர்ப்பினுடைய பெரிய பயன். இப்படி மொழிபெயர்ப்பு என்ற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை அன்றைக்கு விடிந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. மொழிபெயர்ப்பு என்பது வானத்தின் நீளத்தை பிழிந்து வட்டிலில் இறக்குகிற கதை. அது வேறு ஒரு பொருள். அதை நீளத்தை பிழிந்து வட்டிலில் இறக்குவதற்கு, அந்த ஆத்மாவை கொண்டு வருவதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டுமோ அவ்வளவு சிக்கலும் அவ்வளவு முயற்சியும் மொழிபெயர்ப்புக்கு உண்டு என்று சொன்னார் சீனிவாசராகவன். மேல்நாட்டு அறிஞர் ஒருவர் சொன்னான், டிரான்ஸ்லேஷன் இஸ் நதிங் பட் டிரான்ஸ்ஃபரிங் எ பர்சன் ஃப்ரம் ஒன் காஸ்மோஸ் டு அனதர் என்று சொன்னான். ஒரு கோளிலிருந்து இன்னொரு கோளுக்கு ஒருவரை இடம் மாற்றுவது எப்படியோ அதுதான் மொழிபெயர்ப்பு என்று மேல்நாட்டு அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நண்பர்களே, மொழிபெயர்ப்பு என்ற ஒன்று இல்லாமல் நீங்களும் நானும் சூரியனை பார்ப்பதில்லை, அதிகாலையில் கண் விழிப்பதில்லை, உறங்கச் செல்வதும் இல்லை என்ற ஒரு உண்மையை எத்தனை பேர் உணர்ந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதிகாலையில் பத்திரிகை பார்க்கிறோம், தொலைக்காட்சி செய்தி பார்க்கிறோம், இணையத்தில் உள்ளே புகுந்து தொழாவுகிறோம், செய்திகள் வருகின்றன கைபேசியில். இவற்றுக்கெல்லாம் மூலம் மொழிபெயர்ப்பு தான் என்பதை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்களா? நள்ளிரவில் ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் யாரோ சிலர் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் நாம் அதிகாலை பத்திரிகையை வாசிக்க முடியாது. யாரோ சிலர் ஒரு தொலைக்காட்சி துறையில் மொழிபெயர்ப்பு செய்யாமல் தலைப்புச் செய்திகளை நீங்கள் வாசிக்க முடியாது, செவிமடுக்கவும் முடியாது. அரசு அலுவலகங்கள் மொழிபெயர்ப்பில் இயங்குகின்றன, ஆட்சித்துறை மொழிபெயர்ப்பில் இயங்குகிறது, விஞ்ஞானம் மொழிபெயர்ப்பில் இயங்குகிறது, இலக்கியம் மொழிபெயர்ப்பில் இயங்குகிறது. இன்னும் சொல்ல போனால் நீதித்துறையும் கூட மொழிபெயர்ப்பில் தான் இயங்குகிறது. இந்த மொழிபெயர்ப்பு என்பது காற்றை போல. காற்று நம் நாசிக்கு வருவதனால் அது உணரப்படாமல் இருக்கிறது. காற்று மட்டும் நாசிக்கும் நமக்கு நாசிக்கும் இந்த காற்றுக்கும் ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது என்று நினைத்தால்தான் காற்றின் பெருமையும் சுவாசத்தின் பெருமையும் நமக்கு தெரிய வரும். ஆனால் நம்முடைய மூக்கின் தாழ்வாரத்திலேயே காற்று குடியிருப்பதனால் அதன் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள இயலவில்லை. அதனால்தான் மொழிபெயர்ப்பினுடைய பெருமையையும் இந்த சமூகம் இன்னும் முற்றும் உணர்ந்து கொள்ளவில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. மொழிபெயர்ப்பினால்தான் அறிவு பரவலாக்கப்படுகிறது, மொழிபெயர்ப்பினால்தான் பண்பாடு கடத்தப்படுகிறது, மொழிபெயர்ப்பினால்தான் ஒரு நாகரிகம் உணரப்படுகிறது, மொழிபெயர்ப்பினால்தான் ஒரு எஸ்கிமோவின் குளிர் என் உடம்பில் உணரப்படுகிறது, ஒரு ஆப்பிரிக்காவின் வெப்பம் என் தோலில் சுடுகிறது. இதற்கெல்லாம் காரணம் மொழிபெயர்ப்பு தான். மொழிபெயர்ப்பு என்பது சொற்களின் உறவாடல் மட்டுமல்ல, மொழிபெயர்ப்பு என்பது வானிலையின் உரையாடல், மொழிபெயர்ப்பு என்பது பண்பாட்டின் உறவாடல், மொழிபெயர்ப்பு என்பது நாகரிகங்களின் பாலம் என்றெல்லாம் புரிந்து கொண்டால்தான் மொழிபெயர்ப்பினுடைய பெருமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மேடையில் பேசிய பெருமக்களெல்லாம் எனக்கு பெருமையை சொன்னார்கள். தொகுப்புரை சொன்ன நண்பர் சொன்னார், பனிவிழும் மலர்வனம் பாடலை சொல்லி சொல்லி மாய்ந்து போனார். அதை சொல்லிவிட்டு சொன்னார், நான் கால் சட்டை பருவத்தில் முக்கால் சட்டைக்கு வந்த பொழுது என்றால் ஒரு 15 வயது அவருக்கு இருக்கும் என்று அனுமானிக்கலாம். அவர் அப்படி சொல்லிவிட்டு சொன்னார், அந்த பாடலை கேட்டுவிட்டு நான் இன்னும் அந்த முனிவரை தேடிக்கொண்டிருக்கிறேன், என் பயணம் இன்னும் முடியவில்லை என்றார். நல்ல வேளை நீங்கள் முனிவரை தேடினீர்கள், கனிமரத்தை தேடியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று யோசித்து பார்க்கிறேன். நீங்கள் கனிமரத்தை தேடாமல் முனிவரை தேடுகிற அளவுக்கு
நீங்கள் தமிழ் படித்த நாகரிகமானவர் என்று உங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு தாய்மொழியில் பிற நூல்களின் மொழிபெயர்ப்புகள் அதிகமாக படையெடுத்து வந்தனவோ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தாய்மொழிகளில் படைப்பாளிகள் பெருகி இருக்கிறார்கள். அந்த அந்நிய கலாச்சாரம் கொடுக்கிற ஊட்டம், அவர்கள் மொழி கொடுக்கிற வாசம், அங்கிருந்து அடிக்கிற மின்னல், அந்த கலாச்சாரத்தின் தாக்கம் உரள வைக்கிறது. இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் இணைந்து காந்தார கலை என்று ஒன்று வடிவு கொண்டது போல மேற்கத்திய உறவும் கிழக்கத்திய உறவும் ஒன்று கலக்கிற போது ஒரு புதிய வெளிச்சம், புதிய கலவை ஒன்று உண்டாகிறது என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது. நான் மொழிபெயர்ப்புகளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். ஏனென்றால் ஆங்கிலத்தின் உறவு பள்ளி பருவத்தில் பெரிதாக இல்லாதிருந்த காலம். அதனால் தமிழையே நேசித்தோம், தமிழையே சுவாசித்தோம். டால்ஸ்டாயின் கதைகளையும் மாப்பசான் கதைகளையும் ஓ ஹென்ரியின் கதைகளையும் இன்னும் விக்டர் ஹியூகோவின் கதைகளையும் எல்லா கதைகளையும் மொழிபெயர்ப்புகள் வழியாகத்தான் சந்தித்தோம். மொழிபெயர்ப்பாளர்களே, அந்தந்த நூல்களை மொழிபெயர்த்து தமிழுக்கு தந்தவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் இருந்து விட்டு போங்கள். இங்கிருந்து உங்கள் மொழிபெயர்ப்பால் பயன்பெற்ற ஒருவன் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்கள் திசைகளை நோக்கி தொழுகிறான் என்பதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. இந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு விருதுகள் கொடுக்கிறார்கள், போதுமா? போதாது. இந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வழங்கப்படுகிற ஊதியம் உங்களுக்கு தெரியுமா? அவர்களின் பெருமைக்கு அது போதுமா? அவர்களின் உழைப்புக்கு அவ்வளவுதான் உரிமையா என்று கேட்டால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். என் கள்ளிக்காட்டு இதிகாசத்தை மொழிபெயர்த்த ஒரு பெருமாட்டிக்கு நான் கொடுத்திருக்கிற ஊதியத்தை 100 புத்தகங்கள் மொழிபெயர்த்தாலும் கொடுத்திருக்க முடியாது. நான் அவ்வளவு கொடுத்திருக்கேன். ஏனென்றால் என்னிடம் கொஞ்சம் காசு இருக்கிறது என்பதற்காக அல்ல, என் பெருமையை காட்டுவதற்காக அல்ல, மொழிபெயர்ப்பாளரின் பெருமையை இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக. மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஊதியம் கொஞ்சம் அள்ளி கொடுங்க. ஐயா பதிவாளர் அவர்களே, இந்த பல்கலைக்கழகத்தின் மொழிபெயர்ப்புகளுக்கெல்லாம் ஒரு புதிய நாம்ஸ் பண்ணுங்க. நீங்க இவங்க சொற்களுக்கு இவ்வளவுன்னு தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 100 சொற்களுக்கு இவ்வளவு, 1000 சொற்களுக்கு இவ்வளவு. அந்த ஊதியம் ரொம்ப குறைவு ஐயா. விலைவாசி என்ன ஏறி இருக்கு. தங்கம் விலைய கணக்கு போட்டு எங்க தங்க தமிழ் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கொடுங்கள் ஐயா. தினந்தோறும் ஏறுகிறதே தங்கம் விலை, எங்க அறிவுஜீவிகளின் மதிப்பு ஏறுவதில்லையா? தயவு செய்து நீங்கள் மொழிபெயர்ப்பாளர்களின் ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும். பத்திரிகையாளர்களே, இங்கு வந்து பல செய்திகளை நீங்கள் தொகுத்து சொல்லுவீர்கள். அப்படி சொல்லுகிற போது மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும். அவர்களின் வறுமை களையப்பட வேண்டும், பெருமை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பல்கலைக்கழகத்தில் வைரமுத்து பேசினான் என்று மட்டும் தயவு செய்து போடுங்கள். மொழிபெயர்ப்பு என்ற ஒன்றை ரொம்ப அழகா ஜாகிர் ரொம்ப அழகா பேசினார். ஜாகிர் ஹுசைன் அவர்களை பற்றி ஒரு செய்தியை நான் சொல்லிவிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஜாகிர் ஹுசைன் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியர் மட்டுமல்ல, அவர் மத்திய கிழக்குக்கும் இந்தியாவுக்கும் பாலங்கட்டுகிற ஒரு பண்பாளர், பெரும் பேராசிரியர். அவர் அண்மையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையை அவரே அரங்கேற்றம் செய்ய போகிறார் வெகு விரைவில். வைரமுத்து கவிதைகளும் நிசார் கப்பாடியின் கவிதைகளும் இயற்கையும் காதலும். நான் படித்துவிட்டு ஜாகிர் ஹுசைன் அவர்களே, நான் மிரண்டு போனேன். எவ்வளவு ஆழமாக, எவ்வளவு நுட்பமாக. ஒன்று தெரியுமா, ஒரு மனிதன் ஒரு கடைக்கு போனால் என்ன தேர்ந்தெடுக்கிறான் என்பதிலிருந்து அவனுடைய குணாதிசயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்.
அவன் என்ன சூஸ் பண்றான்? ஒரு கடைக்கு போனா, ஒரு புத்தக கடைக்கு போனா எந்த புத்தகத்தை நோங்குகிறான்? எங்க தெற்கத்தி வார்த்தை இது. அவன் நோங்குகிறான். எந்த புத்தகத்தை நோங்குகிறான், எந்த புத்தகத்தை அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்பதிலிருந்து அவன் குணம் உங்களுக்கு தெரியும். எந்த மேற்கோள்களை ஒருவன் எடுத்தாளுகிறான் என்பதிலிருந்து அவனுடைய கல்வி தெரியும். இந்த மேற்கோள்களை படித்துவிட்டு நான் நினைத்தேன், இந்த கல்வியிலேயே ஊறி போன ஒரு பெருமகன் நம்முடைய ஜாகிர் உசேன் என்று அவரை நான் கொண்டாடினேன். ஜாகிர் உசேன் போன்றவர்கள், சங்கர சரவணன் போன்றவர்கள், ஐயா ஏகாம்பரம் போன்றவர்கள், உங்களை எல்லாம் இந்த மேடையில் சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் அல்லவா? பழனி அவர்களை போன்றவர்கள், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பல்கலைக்கழகத்திற்கு வருவதற்கு எனக்கு கொஞ்சம் யோசனை. ஏனென்றால் என்னை விட கற்றவர்கள் மிகுந்திருக்கிற சபையில் நாம் எப்படி உள்ளே சென்று உறவாடுவது என்று நான் கருதி கொள்வேன். அப்படி கருதி கொள்கிற போது இருக்கட்டும், அது அவர்கள் துறை, இது நமது துறை என்று துறைதோறும் செழிக்கட்டும் என்று தனித்திருப்பேன். ஆனால் இனி நான் தனித்திருக்க போவதில்லை. அறிவாளிகளை சந்திப்பதற்காவது அடிக்கடி நான் பல்கலைக்கழகத்திற்கு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் வேண்டும், இந்த இளைய கைதட்டல் எனக்கு வேண்டும், உங்கள் பார்வை வேண்டும், உங்கள் கண்களில் அடிக்கிற இந்த ஆர்வத்தின் மின்னல் எனக்கு வேண்டும். இப்படி இருந்தால் எனக்கு கிடைக்கும். நண்பர்களே, ஒரே ஒரு போர் நடந்ததுங்க. மொழிபெயர்ப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு ஒரு கதை சொல்கிறார்கள். அது கதையா நிஜமா, கதை போன்ற நிஜமா, நிஜத்தில் ஊறிய கதையா என்று என்னால் துப்பறிந்து துலக்க முடியவில்லை. ஆனாலும் கூட அதில் உண்மையினுடைய 2 மொழிகள் மட்டும் தெரிந்து புண்ணியமில்லை. மொழிபெயர்ப்புக்கு 2 பண்பாடுகள் தெரிந்திருக்க வேண்டும், கலாச்சாரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். என் இனிய, என் கண்ணே, என் மணியே, என் முத்தே என்று இங்கு கொஞ்சுவார்கள் அல்லவா? ரஷ்யாவில் என் இனிய பன்றிக்குட்டியே என்றுதான் கொஞ்சுவார்கள். அவ்வளவு ஆசை, கொழுத்த பன்றிக்குட்டியின் மேல அவ்வளவு ஆசை. அந்த அந்த பன்றிக்குட்டி உணவு அவர்களுக்கு, அது கொழுத்து இருக்கிற பன்றிக்குட்டி மீது அவர்களுக்கு ஒரு பாசம். சில பேருக்கு நாய் பிடிக்கும். மேக் ஹே வில் த சன்ஷைன் என்றால் என்ன பொருள்? சூரிய வெளிச்சம் அரிதாக இருக்கிற ஊரில்தான் இது பயன்படும். காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்றால் என்ன பொருள்? காற்று எங்கே அரிதான பொருளாக இருக்கிறதோ அங்கு இது பெறப்படும். 2க்கும் ஒரே உள்ளீடு தான். சொற்கள் வேறு வேறு, பண்பாடு வேறு வேறு, ஒரே உள்ளீடு தான். மரபு தொடர்களை, இடியம்ஸ் மொழிபெயர்க்கிற போதுதான் ஒரு மொழிபெயர்ப்பாளன் யார் என்பதே தெரியும். இவர்களை கேட்டு பாருங்க. அந்த மரபு தொடர்களுக்கு சரியான பொருள் கொடுத்து விட்டால் அவன் வல்லவன், இல்லை என்றால் அவன் நுனிப்புள் மேய்ந்தவன் என்று பொருள் வந்துவிடும். நண்பர்களே, பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, இந்த இடத்தில் ஒரு வேண்டுகோளை விடுத்து நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த வேண்டுகோள் மிக மிக முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் மொழிகள் நெருங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பல மொழிகள் அழிந்து போவதற்குரிய வாய்ப்புகளும் அதிகம். எந்த மொழியின் மீது ஓர் இனம் வியாபாரத்தை மட்டும் கருதி கொண்டிருக்கிறதோ அந்த மொழி அழிந்து போகும். என் மொழி வியாபார மொழி, என் மொழி தொழில்நுட்ப மொழி என்று மட்டும் கருதினால் அந்த மொழி அழிந்து போகும். ஏனென்றால் வணிகத்திற்கு மொழி தேவையில்லை, எண்கள் போதும், நம்பர்ஸ் போதும். மொழியை விட்டுருவாங்க. நம்ம தமிழ் மொழியை வணிக மொழியாக கருதவில்லை, கருத்து மொழியாக கருதவில்லை, எங்களின் உயிர் மொழியாக நாம் கருதுகிறோம் என்பதனால் இந்த மொழியை நாங்கள் அழிய விட மாட்டோம். எந்த விலை கொடுத்தும் நாங்கள் மொழியை காப்போம். மொழி என்பது எங்கள் முகம் மட்டுமல்ல, மொழி என்பது எங்கள் பாரம்பரியம் மட்டுமல்ல, மொழி என்பது எங்கள் நாகரிகம் மட்டுமல்ல, மொழி என்பது எங்கள் வரலாறு மட்டுமல்ல, மொழி என்பது எங்கள் நிலம், மொழி என்பது எங்கள் அதிகாரம், மொழி என்பது எங்கள் உரிமை. உரிமையை, நிலத்தை, அதிகாரத்தை விட்டு விட்டு வேறென்ன வாழ்க்கை இருக்கிறது தமிழனுக்கு? அப்படி நாங்கள் இழந்தது அதிகம்.
இனிமேலும் இழப்பதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்பதுதான் உண்மை. இந்த நேரத்தில் நான் வைக்க விரும்புகிற கோரிக்கை ஒன்றுதான். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு புதிய துறை தொடங்கப்பட வேண்டும். அந்த துறைக்கு பன்மொழி துறை என்று பெயர் சூட்ட வேண்டும். அந்த பன்மொழி துறையில் உயர்நிலை பள்ளியிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களை பல்கலைக்கழகத்தில் சேர்க்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் தமிழ் நன்றா படி, உன் தாய்மொழியில் ஊட்டம் இருக்கிறா, இங்க வா. தாய்மொழி நல்லா தெரியும் இல்ல, இலக்கியங்கள் படிச்சிருக்க இல்ல, சரி வா, நீ ஸ்பானிஷ் படி, நீ மேண்ட்ரின் படி. 5 ஆண்டுகளுக்கு மேண்ட்ரின் மட்டுமே படிக்கணும், ஸ்பானிஷ் மட்டுமே படிக்கணும், பிரெஞ்சு மட்டுமே, ஜெர்மன் மட்டுமே. இப்படி எங்க ஊர்ல பொலிகாலைகளை உண்டாக்குங்க. இந்த பொலிகாலைகள் சொல்றவங்க எல்லாம் ஸ்பானிஷ்ல இவர் 2 பேர் மாஸ்டர்ஸ். தமிழில் இருந்து வரக்கூடிய உயர்ந்த நாவல்களையும் கவிதைகளையும் ஸ்பானிஷ் மொழிக்கு மாற்றக்கூடிய வல்லமை இந்த 2 பேரை வளர்க்கப்பட்ட 2 பேருக்கு இருக்கு. இவருக்கு ஜெர்மனுக்கு இருக்கு, இவர் பிரெஞ்சுக்கு இருக்குது. ஏன் இப்ப என்னுடைய கள்ளிக்காட்டு இதிகாசத்தை காஷ்மீரியில் மொழிபெயர்க்க ஆள் இல்லை. மராத்தியில் மொழிபெயர்க்க ஆள் இல்லை. அவர்களுக்கு தமிழ் தெரியவில்லை. ஆங்கில மொழி போனால் அது இழக்கப்படுகிறது. ஸ்பானிஷ்ல என் கவிதையை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். ஸ்பானிஷ்ல இன்னும் வரல. நம்ம சங்கர சரவணன் அவர்களின் ஆர்வத்தால், அக்கறையால், எங்கள் மீது கொண்ட பாசத்தால், தமிழ் இலக்கியத்தின் மீது அவர் கொண்டிருக்கிற வெறியால் தமிழ் இலக்கியங்கள் பிற மொழிகளுக்கு பரவுகின்றன, பிற மொழி இலக்கியங்கள் தமிழுக்குள் பரவுகின்றன. இப்படி ஒருவன் உண்டாக்கப்பட வேண்டும் பல்கலைக்கழகங்களால் என்று சொல்லுகிறேன். ஒரு 10 மொழிகள் உலகத்தின் சிறந்த மொழிகள், அந்த 10 மொழிகளுக்குமான சிறந்த மாணவ கருவூலங்களை உருவாக்க வேண்டும். அவர்கள் வேலை மொழிபெயர்ப்பு மட்டும்தான் என்று இருக்க வேண்டும். அப்படி சென்றால் உலகத்தின் எந்த மொழியிலும் தமிழ் இலக்கியம் இருக்கும். உலகத்தின் எந்த நல்ல இலக்கியமும் தமிழுக்குள் இருக்கும். தமிழுக்குள் உலகம், உலகத்துக்குள் தமிழ். இதைத்தான் நான் தமிழாற்றுப்படை முன்னுரையில் சொல்லியிருக்கிறேன். அதை நோக்கி சென்னை பல்கலைக்கழகமும் இந்திய பல்கலைக்கழகங்களும் பயன்பட வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று வாழ்த்தி, மொழிபெயர்ப்பு துறையே நீ வாழ்க, மொழிபெயர்ப்பாளர்களே நீங்கள் வளர்க, உங்கள் விருதுகளும் பெருமைகளும் காசோலைகளும் உங்களுக்கு வந்து சேருக என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.